வணக்கம். தாவேக அரச ரீல்ஸ் அரசுன்னு சொல்றோம். அது ரீல் அரசாவும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படி சொல்றோம்? என்ன காரணத்தினால அப்படி சொல்றோம்? திராவிட முன்னேற்றக் கழக அரசுலயும், அதற்கு முந்தைய அரசுகள்லயும் தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையும், ஏதோ இவங்க வந்த பிறகு தான் நடக்கிற மாதிரி புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி, ஒரு புதுசா பிராண்ட் பண்ணி, அத மக்கள்ட்ட வித்து தன்னுடைய ஆட்சிக்கு நல்ல பேர் வரும் மாரி செயல்படக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு. அது சின்ன சின்ன அளவுல ஆரம்பிச்சு மிகப்பெரிய திட்டங்கள் வரைக்கும் தன்னோட லேபிள கொண்டு வந்து, தன்னோட ஸ்டிக்கர கொண்டு வந்து ஒட்டக்கூடிய ஒரு போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அப்படின்னுட்டு சில திட்டங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பஸ், ஸ்பெஷல் பஸ் விடுறது அப்படிங்கிறது போன அரசிலிருந்தே நடைமுறையில இருக்கு. அத வந்து அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடங்கி வச்ச செய்தி இன்னைக்கும் ஆன்லைன்ல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது டிவிகே வந்த பிறகுதான் மாணவர்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் பஸ் விட்டா மாதிரி ஒரு பொய்யான போலியான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, தொழில்துறை அமைச்சரே வந்து 21 நாள்ல வந்து நாங்க எல்லா கிளியரன்ஸையும் கொடுப்போம், தொழில் அனுமதிகளை கொடுப்போம், சிங்கிள் விண்டோ மூலமா கொடுப்போம் அப்படின்ட்டு அது ஏதோ புதுசா இன்னோவேட்டிவா இவங்க கண்டுபிடிச்சு இவங்க அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்த மாதிரி ஒரு தகவலை பரப்புறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கைடன்ஸ் நிறுவனம் மூலமா எல்லா அனுமதியையும் ஒற்றைச்சாளர முறையில், அதாவது சிங்கிள் விண்டோ முறையில் செயல்படுத்தக்கூடிய திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. 21 நாள்ல இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட கெசட் நோட்டிஃபிகேஷனே இருக்கு. ஆனால் இவங்க வந்த பிறகு அதை செய்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதை மக்கள்கிட்ட விற்பனை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இது இப்படியே ஆரம்பிச்சோம்னா மாநகராட்சியில், தாம்பரம் மாநகராட்சியில் கம்ப்ரஸர் மூலமா குப்பை அள்ளக்கூடிய கம்ப்ரஸர் இயந்திரத்தை வச்சுக்கிட்டு குப்பை அள்ளக்கூடிய ஒரு மெஷின் வாங்கியிருக்காங்க. அந்த மிஷின் வந்து டிவிக்கே வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறையாக நடக்குது அப்படின்னுட்டு ஒரு ஸ்டிக்கரை விட்டுறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, தாம்பரம் மாநகராட்சி 2025ஆம் ஆண்டே இதை வந்து பை பண்றதுக்கான ஆர்டரை போட்டு அந்த மிஷின் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதை வந்து இவங்க இப்போதைக்கு பயன்படுத்துறத வந்து இந்த அரசு தொடங்கியதா ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்தோம்னா இதெல்லாம் சின்ன லெவல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நேற்றைக்கு ஒரு செய்தியை பரப்புறாங்க. 300 பேரை டிஎன்இபியில் மின்சார வாரியத்தில் 300 பேரை ஏடபிள்யூ போஸ்ட்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம். வரலாற்றிலேயே அதிகமான எண்ணிக்கையில் நடக்கக்கூடிய இந்த ப்ரமோஷன் அப்படிங்கிற கிளைமை டிவிகே தரப்புல இருந்து எடுக்கிறாங்க. இது 2 இடத்துல டிஃபர் ஆகிறோம். ஒன்று, இந்த ப்ராசஸ் வந்து டிவிகேவால் செய்யப்படலை. 2001 இருந்து இருக்கக்கூடிய ஏஇ, ஏடபிள்யூ இவங்களுக்கான ப்ரமோஷன் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ப்ரமோஷனை வந்து எதிர்த்து அவங்களுடைய எலிஜிபிலிட்டி பற்றி கொஸ்டின் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்த காரணத்தினால் அந்த வழக்கு முடிவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வழக்கு மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026 ஜட்ஜ்மெண்ட் வருது. அடுத்த நாளே 24 மணி நேரத்துக்குள்ள ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி 416 பேருக்கான பதவி உயர்வுக்கான ப்ராசஸை வந்து திமுக அரசு இனிஷியேட் பண்ணுது. இந்த 416 பேர்ல இருந்து 300 பேருக்கு மட்டும்தான் இப்ப டிவிகே அரசு ப்ரமோஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ரமோஷனை வந்து தொடங்கியது திமுக அரசு. அதை 416 300 குறைச்சது தான் டிவிகே அரசு அப்படிங்கிறது தான் இங்க நாம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இந்த மேசிவான எண்ணிக்கையில இந்த ப்ரமோஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கேட்டா இது புதுசு கிடையாது. இதற்கு முன்பே 400 பேருக்கு ஒரே ஆர்டர்ல ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம். இதே டிபார்ட்மெண்ட்ல 600க்கும் மேற்பட்டோருக்கு ஒரே ஆர்டர்ல ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இவங்க வந்து முதல் முறையாக செய்தி பார்க்கறதுனால, முதல் முறையா அரசை பார்க்கறதுனால, முதல் முறையா அரசு நிர்வாகத்தை பார்க்கறதுனால இவங்க செய்யறதெல்லாம் புதுசா அவங்களுக்கு தெரியுது. அதையே மக்களுக்கும் நம்ப வைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. அடுத்து இன்னொரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, வருகை இல்லா ஆவணப்பதிவு அப்படின்ட்டு பத்திரப்பதிவு துறையில டைரக்டா போகாம சில முக்கியமான கேசஸ்ல ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் இந்த புதுசா வரக்கூடிய பிளாட்ஸ் ரெஜிஸ்டர் பண்றது, அபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை இவங்க இனிஷியேட் பண்ணதா சொல்றாங்க. உண்மை என்னன்னா, அதுக்கான கைட்லைன் மட்டும் தான் இவங்க போட்டிருக்காங்க. அந்த திட்டம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2026 ஸ்பிரிண்ட் 1 அப்படிங்கிறதுல தொடங்கி மார்ச் மாதத்துல இதற்கான அரசாணையே போடப்பட்டுருச்சு. நீங்க வந்து ஆள் நேரடியா வராம த்ரூ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை எப்படி பண்றதுங்கிறதுக்கான கைட்லைனை மட்டும் தான் இவங்க வெளியிட்டிருக்காங்களே தவிர, இவங்க தான் அந்த திட்டத்தையே இனிஷியேட் பண்ண மாதிரி தங்களுடைய லேபிளை கொண்டு வந்து விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை வந்து ரினியூ பண்றதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை இந்த அரசு வந்த பிறகு ஒழித்து கட்டிடுச்சு அப்படின்னு ஒரு கிளைமை தூக்கிட்டு வராங்க.
உண்மை என்னன்னா, இதுக்கும் மார்ச் மாசம் 14ஆம் தேதி 2026லயே தெளிவான ஆர்டர வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு போட்டுச்சு. ரூ. 2000 ரூ. 3000 இருந்து ரூ. 6000 ரூ. 10,000 வரைக்கும் குடுத்தா கூட போதும். அந்த பணத்த வச்சுக்கிட்டு ரினிவல் நம்ம முடிச்சிட முடியும் அப்படின்னுட்டு ரினிவல் ஃபீஸ லட்சக்கணக்குல இருந்து 2000, 4000, 6000, 10,000ன்னு குறைச்சது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு வந்து அதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து தாங்க தான் இன்னோவேட் பண்ண மாதிரி, தங்களே அதை ஆரிஜினேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டுறாங்க. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல, பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு டேக்லைனை கூட திருடக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு. அதுக்கான கிளைமை கூட திருடக்கூடிய அரசாக இருக்கு. உதாரணத்துக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திராவிட முன்னேற்ற கழக அரசுல இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணா அவர்கள் எங்க போனாலும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அரசு பள்ளிங்கிறது வறுமையுடைய அடையாளம் கிடையாது, அது பெருமையின் அடையாளம் அப்படின்னுட்டு. இன்னைக்கு அதை வந்து இவங்க தூக்கிட்டு பாருங்க, இத்தனை நாள் அரசு பள்ளி இப்படிதான் இருந்துச்சு, யாராவது இது வறுமையின் அடையாளம் இல்ல பெருமையின் அடையாளம்னு சொல்லியிருக்காங்களா? எங்க அண்ணன் வந்த பிறகுதான் சொல்லியிருக்காரு அப்படின்னுட்டு. நீ முத பாக்குறதுனாலயே அது முதல்ல சொல்லப்பட்டது ஆகாது அப்படிங்கறத அந்த தம்பிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இதெல்லாம் மொத்தமா பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல தோணுது. இதுக்கு எதுக்குடா வெள்ளையஞ்செல்லையமா தெரியணும். நன்றி, வணக்கம்.